வகுப்பறைகளில் கற்பித்தலில் பல புதுமைகளை புகுத்தி கொண்டிருக்கும் சென்னை கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலினுடைய தாளாளர் திரு ரமேஷ் அவர்களுக்கு உற்ற உறுதுணையாக இருக்கும் தலைமை ஆசிரியை, கடும் உழைப்பை கொடுத்து பாடுபடும் ஆசிரியர்கள் மற்றும் அன்பான பெற்றோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பள்ளிகளில் பல புதுமைகளை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள், பல மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த மாற்றம்? காரணம், காலம் மாறுகிறது. அதனாலேயே கல்வியின் நோக்கங்களும் மாறுகின்றன. நம் கையில், ஒவ்வொருவருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த செல்போன் என்பது இந்த உலகையே புரட்டி போட்டுவிட்டது. இந்த குழந்தைகளின் வாழ்க்கையில் இந்த செல்போன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. அந்த குழந்தைகளின் மனங்களில் இந்த செல்போனில் கால்குலேட்டர் இருக்கிறது, எதற்காக நாங்கள் கணக்கு செய்ய வேண்டும்? இந்த செல்போன் புத்தகம் வாசித்து காட்டுகிறது, எதற்காக நான் படிக்க வேண்டும்? நாம் பேசினால் இந்த செல்போன் அதை தட்டச்சு செய்து தருகிறது, அப்படியானால் நான் எதற்காக எழுத வேண்டும்? என் போன்ற பல கேள்விகள். அது மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா தகவல்களையும் விரல் நுனியில் எடுத்து தரும் இந்த செல்போனை இருக்கும்போது நான் எதற்காக படிக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் கேள்வி இந்த குழந்தைகள் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது மெல்ல மெல்ல கற்றலின் மேல் ஒரு வெறுப்பை அல்லது வகுப்பறையில் இந்த குழந்தைகளை விலகியே இருக்க செய்கிறது. இதை மாற்ற வேண்டுமா வேண்டாமா? யோசித்து பாருங்கள். 1. 2, இப்போது இருந்த அல்லது ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வேலைகள் எல்லாமே காணாமல் போய்விட்டன. நான் ஒரு வங்கியில் சென்ற போது, முன்பு ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு சென்றால் ஒரு 20 ஊழியர்கள் இருந்த இடத்தில் இப்போது 2 பேர் தான் இருக்கிறார்கள். ரோபோக்கள் வந்துவிட்டன, ஓட்டுநர் இல்லாத கார் வந்துவிட்டது. இப்படி பல மாற்றங்கள் உலகில் வரப்போகின்றன, வந்து கொண்டிருக்கின்றன. இந்த குழந்தைகள், நம் வகுப்பில் இப்போது இருக்கும் குழந்தைகள் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நிஜ வாழ்க்கைக்கு வருகிறார்கள். அப்போது இந்த உலகம் எப்படி இருக்கும்? அந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த வகுப்பில் இப்போது நடத்தும் செயல்பாடு உதவ வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும், இல்லையா? அதற்காகத்தான் இந்த புதுமைகளை குழந்தைகளுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரியாமலே கற்றுக்கொள்ளும் வண்ணம் பல புதுமைகளை கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த புதுமைகளுக்கு உங்களுடைய பெரும் ஆதரவு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.